ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பாவை 7வது பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பெல்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். அறிவில்லாதவளே, ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க எண்ணெய் பூசிய கூந்தலை உடைய ஆய்ச்சியர் குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும், அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும், அதாவது காசும் பிறப்பும் இணைந்து ஒலி எழுப்புவதும் கூடவா கேட்கவில்லை? எல்லோருக்கும் நீயே தலைமையேற்று நீராட அழைத்துச் செல்வதாக சொன்னாயே. நாங்கள் நாராயணமூர்த்தியான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்குகிறாயே. ஒளி பொருந்தியவளே, எழுந்திரு என்று உறங்குபவளை நீராட அழைக்கிறார்கள் வந்த பெண்கள். பெருமாளின் திருநாமங்களில் கேசவா என்று நாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் பணிகள் தங்குதடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை பக்தியினால் எப்படி கடப்பது என்பதை உணர்த்துகிறது இந்த பாடல். ஆனை சாத்தன் என்ற பறவையின் ஒலி, ஆய்ச்சியர் கடையும் மத்தின் ஒலி, கேசவனை பக்தி பரவசத்துடன் பாடும் ஒலி என 3 ஒலிகளை இந்த பாடல் இலக்கிய நயத்தோடு விவரிக்கிறதுங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.